அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது +2 மேத்தமேட்டிக்ஸ்ல சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல அதாவது கலப்பெண்கள்ல டி மார்வின் தேற்றத்தை பத்தி பார்ப்போம். அது மட்டுமல்ல எக்ஸாம்பிள் 2.29 எப்படி சால்வ் பண்றதுங்கிறதையும் பார்க்கலாம். இப்ப டி மார்வின் தேற்றத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்கொயர் ஃபார்ம் என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் முதல்ல. அதாவது x plus I y whole square equal to நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது a plus b whole square ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா that is equal to x square minus y square plus 2ixy கிடைக்கும். அதாவது a plus b whole square ஃபார்ம்னா a square plus b square plus 2ab அப்படின்னும் போது a க்கு பதிலா x, அப்ப x square plus b க்கு பதிலா iy whole square போது i ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் 1, அப்ப இங்க மைனஸ் வந்துடும். y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர் பிளஸ் 2ixy கிடைக்கும். ஓகே, இப்ப இது ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்கொயர் ஃபார்ம் சொல்லணும். சரி, நமக்கு இந்த ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு பதிலா போலார் ஃபார்மை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அப்ப போலார் ஃபார்மா மாத்தலாமே. அதற்கு put x equal to r cos theta, y equal to r sin theta. x க்கு பதிலா r cos thetaவும் y க்கு பதிலா r sin thetaவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரி, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னா r cos theta plus r அதாவது ir sin theta the whole square. ஓகே, அப்ப r cos theta plus ir sin theta whole square நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னும் போது that is equal to நமக்கு r square into cos square theta minus sin square theta plus 2i cos theta sin theta கிடைக்குது. அதாவது x க்கு பதிலா r cos theta சப்ஸ்டியூட் பண்ணும்போது r square cos theta கிடைக்கும். சரி, y க்கு பதிலா i r sin theta சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது i ஸ்கொயர் அப்படின்னா வேல்யூ மைனஸ் 1, அப்ப இங்க மைனஸ் வந்துடும். அப்ப r ஸ்கொயர் பண்ணும்போது r ஸ்கொயர், sin ஸ்கொயர் பண்ணா sin ஸ்கொயர் theta பிளஸ் 2 i x க்கு பதிலா r cos theta, y க்கு பதிலா r sin theta. அப்ப இந்த இடத்துல r ஸ்கொயர் கிடைக்கும், இங்கே ஒரு r ஸ்கொயர் இருக்கும், இங்கே ஒரு r ஸ்கொயர் இருக்கும். அப்ப r ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்துறாங்க. அப்ப r ஸ்கொயர் இன்டு cos ஸ்கொயர் theta மைனஸ் sin square theta plus 2i cos theta sin theta கிடைக்குது. அதாவது போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்கொயர் ஃபார்ம் நமக்கு என்ன அப்படின்னா r ஸ்கொயர் இன்டு cos square theta minus sin square theta plus 2i cos theta sin theta கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்படி அப்படின்னா trigonometry ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சரி, அப்படி யூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கின்றத பார்க்கலாமே. தட் இஸ் r cos theta plus ir sin theta whole square equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா r ஸ்கொயர் இன்டு cos 2 theta plus i sin 2 theta. அப்ப அதாவது cos square theta minus sin square theta க்கு பதிலா cos 2 theta சப்ஸ்டிட் பண்ணலாம். பிளஸ் i 2 sin theta cos theta, 2 sin theta cos theta க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், sin 2 theta ன்னு எழுதலாம். சரி, அப்ப இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு போலார் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய அடுக்கு, அதாவது பவர் ஒரு இன்டிஜரா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருக்கு, அதோட ரிசல்ட் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. r ஸ்கொயர் இன்ட்டு இந்த தீட்டா என்ற இந்த வீச்சோட இந்த பவரை சேர்த்து எழுதியிருக்காங்க, இந்த இன்டிஜரை சேர்த்து எழுதியிருக்காங்க. அப்ப r ஸ்கொயர் இன்ட்டு cos 2 theta plus i sin இந்த இடத்துல பாருங்க 2 thetaன்னு எழுதியிருக்காங்க. சரி, ஓகே, இப்ப r cos theta plus i r sin theta whole square எடுத்துக்கிட்டோம். ஒருவேளை அடுக்கு கியூபா இருந்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா இதே போலதான் ஆன்சர் கிடைக்கும். அதாவது r cos theta plus i r sin theta whole cube equal to so என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா r cube into cos 3 theta plus i sin 3 theta ன்னு எழுதலாம். அதாவது இந்த முன்னாடி ஸ்டெப்ல இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப்பை கொண்டு வந்திருக்கோம். அதாவது cos 2 theta plus i sin 2 theta ஸ்கொயரா இருந்தா எப்படி எழுதலாம், அந்த போலார் ஃபார்மை cos 2 theta plus i sin 2 theta ன்னு எழுதலாம். சரி, அப்ப கியூபா இருந்தா என்ன செய்யறோம், இங்க தீட்டாங்கிறது தான் ஆர்குமெண்ட், அந்த ஆர்குமெண்டோட இந்த இன்டிஜரை சேர்த்து எழுதியிருக்காங்க. அப்ப r cube into cos 3 theta plus i sin 3 theta ன்னு எழுதலாம். ஓகே, சோ இந்த ரிசல்ட்ல இருந்து அடுத்தது ஒருவேளை அடுக்கு பவர் 4 இருந்தா எப்படி எழுதலாம், r cos theta plus i r sin theta whole power 4 equal to we can written as r power 4 into cos 4 theta plus i sin 4 theta ன்னு எழுதலாம். சரி, அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய
பவர் அதாவது அடுக்கு என்பது ஒரு இன்டிஜர் அதாவது ஒரு முழு எண்ணாக இருந்ததுன்னா அந்த முழு எண்ணை நம்ம எதோட சேர்த்து எழுதலாம் அப்படின்னா அந்த போலார் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அந்த வீச்சோட சேர்த்து நம்ம என்ன செய்யலாம் மல்டிபிள் பண்ணி எழுதலாம். ஓகே, இப்ப இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். அடுக்க ஸ்கொயர் கியூப் 4ன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறோம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகும்போது நமக்கு இந்த டிமார்கன் தேற்றத்தை நம்ம டிஃபைன் பண்ணலாம். எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டிமார்கன் தேற்றத்தை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா n என்ற முழு எண்ணிற்கு அப்ப அந்த n என்ற முழு எண் மேபி என்னவாக இருக்கலாம் அப்படின்னா n என்பது ஒரு பாசிட்டிவான இன்டிஜரா இருக்கலாம் அல்லது ஒரு நெகட்டிவ் இன்டிஜராக இருக்கலாம். அப்படின்னா எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் cos θ plus i sin θக்கு அப்ப cos θ plus i sin θ whole power என்ன நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா that is equal to cos n θ plus i sin n θன்னு எழுதலாம். சரி, அப்ப இங்க என்னங்கிறது நம்ம என்ன சொல்லிருக்கோம் is a integer, is a positive integer or negative integer இருக்கணும். ஒருவேளை இந்த பவர் என்பது ஒரு fraction இருக்குன்னு வச்சுக்கலாம் 1/n ஆக இருக்குன்னா அது என்ன நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த போலார் ஃபார்முடைய பவர் நமக்கு என்னவாக இருக்கலாம் 1/n ஆக இருந்தா ரிசல்ட் என்ன கிடைக்குங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்ப முழுக்க இந்த cos θ plus i sin θ என்ற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பவர் நம்ம வந்து என்ன எடுத்துக்கோம் ஒரு முழு எண்ணாக இருந்தா அதை நம்ம எப்படி எழுதலாம் cos n θ plus i sin n θன்னு எழுதலாம். ஓகே, இதுதான் டிமார்கன் தேற்றம். சரி, இப்ப இதனுடைய கிளை தேற்றங்கள்லாம் பார்த்துடலாமே. கிளை தேற்றம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா cos θ minus i sin θ. அப்ப இங்க பிளஸ் இருக்கீங்க இருக்குப்பா மைனஸ் இருக்கு. இதனுடைய கான்ஜுகேட் ஹோல் பவர் என்னன்னா we can written as that is equal to எப்படி எழுதலாம் பாருங்க cos n θ இந்த என்ன இந்த வீச்சோட சேர்த்திருங்க ஆர்குமெண்டோட. அப்ப cos n θ minus i sin n θன்னு எழுதலாம். ஓகே, அடுத்து இன்னொரு கிளை தேற்றம் என்ன அப்படின்னா cos θ plus i sin θ ஹோல் பவர் இந்த இடத்துல நெகட்டிவ் எடுத்துக்கிட்டோம். n is நெகட்டிவ் இன்டிஜர் எடுத்துட்டோம். மைனஸ் n ஆக இருந்தா இதை எப்படி எழுதலாம்? அப்ப மைனஸ் என்ன எதோட சேர்த்து எழுதுவோம் தீட்டாவோட சேர்த்து எழுதணும். சரி, அப்படி எழுதுற மாதிரி இருந்தா எப்படி எழுதலாம் பாருங்க that is equal to cos n θ minus i sin n θன்னு எழுதலாம். அதாவது ரொம்ப சிம்பிள், இந்த இடத்துல cos of minus n θன்னு எழுதலாம் பிளஸ் i sin of minus n θன்னு எழுதலாம். நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் அது ரிசல்ட் தெரியும். cos of minus θ எழுதலாம் பிளஸ் cos θன்னு எழுதலாம். அப்ப இங்க என்ன ஆயிடும் cos of minus n θவை cos n θன்னு எழுதலாம் பிளஸ் என்ன சொன்னோம் i sin of minus n θ sin of minus θவை எப்படி எழுதலாம் மைனஸ் sin θன்னு எழுதலாம். அப்ப இங்க இருக்கக்கூடிய இதுல வரக்கூடிய இந்த மைனஸ் என்ன ஆயிடுதுப்பா வெளியே கொண்டு வரும்போது இந்த பிளஸ் என்னவா மாறிடுது மைனஸா மாறுது. அப்ப cos n θ minus i sin n θன்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க cos θ minus i sin θ whole power minus n. அப்ப இங்கேயும் மைனஸ் cos θ minus i sin θ அதனுடைய பவர்லையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் எடுத்துட்டோம் மைனஸ் n எடுத்துக்கிட்டோம். அது எப்படி அதனுடைய ஃபார்ம் எப்படி இருக்கும் ரிசல்ட் எப்படி இருக்கும் that is equal to cos n θ plus i sin n θன்னு எழுதலாம். சோ அப்ப cos of minus n θன்னு எழுதுவோம். அப்ப cos of minus n θவை cos n θன்னு எழுதலாம். இங்க பாத்தீங்கன்னா minus i sin of minus n θன்னு எழுதலாம். அப்ப sin of minus n θவை minus sin n θன்னு எழுதலாம். அப்ப அந்த மைனஸ் வெளியே வரும்போது மைனஸ் இன்டு மைனஸ் என்ன எழுதுப்பா பிளஸ்ஸா மாறிடுது. அப்ப i sin n θன்னு எழுதலாம். ஓகே, இப்ப அடுத்த ஒரு தேற்றம் ரொம்ப முக்கியமான தேற்றம், இதை கவனிங்க என்ன அப்படின்னா sin θ plus i cos θ. இதை எப்படி நம்ம எழுதுறது? இது வரைக்கும் பார்த்த இந்த நாளும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரியல் பார்ட் எல்லாம் cos θவும் இமேஜினரி பார்ட் எல்லாம் sin θ, இங்க மைனஸ் sin θ, இங்க sin θ, இங்க மைனஸ் sin θ, பட் இங்க என்ன இருக்குப்பா cos θன்னு இருக்கு. சோ நம்ம என்ன ஃபார்முக்கு மாத்தணும் அப்படின்னா cos θவை ரியல் பார்ட்டாகவும் sin θ இமேஜினரி பார்ட்டாகவும் மாத்தணும். அப்ப sin θ plus i cos θவை நம்ம எப்படி எழுதலாம்னா that is equal to sin i into cos θ minus i sin θன்னு எழுதலாம். சோ இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு கணக்கு இருக்கு, அந்த கணக்குகளை பார்க்கலாம். சரி, அப்ப டிமார்கன் தேற்றம் அப்படின்னா என்ன நமக்கு cos θ plus i sin θ whole power என்ன எப்படி எழுதலாம்ப்பா cos n θ plus i sin n θன்னு எழுதலாம். ஓகே, இந்த டிமார்கன் தேற்றத்தை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கும் ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கும் நமக்கு இது பயன்படுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கலாமே. இப்ப எடுத்துக்காட்டு கணக்கு எக்ஸாம்பிள் கணக்கு 2.29 என்ன கொடுத்திருக்காங்க சுருக்குக சிம்பிளிஃபை எதை அப்படின்னா sin pi by 6 plus i cos pi by 6 whole power 18 நம்ம என்ன செய்யணும் சிம்பிளிஃபை பண்ணணும்.
சரி வாங்க அதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். தீர்வு சரி சிம்பிளிஃபை பண்றதுக்கு முன்னாடி கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஃபார்ம்ல இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா sin θ plus I cos θ ஃபார்ம்ல இருக்கு. அப்ப போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதுவோம்? cos θ plus I sin θ தான் எழுதுவோம். பட் ஆனா இது மாறி இருக்கு. சரி நமக்கு cos θ plus I sin θ இந்த ஃபார்ம்ல தான் வரணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம that is equal to I into என்ன எழுதிக்கலாம்? இதுக்கு பதிலா sin θ plus I cos θ க்கு பதிலா என்ன எழுதலாம்? I into cos θ minus I sin θ ன்னு எழுதலாம். இந்த இடத்துல θக்கு பதிலா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? π/6 தான் கொடுத்திருக்காங்க. ஓகே. சரி அப்ப கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம அந்த கிளை தேற்றம் டி மார்வின் தேற்றத்தை பிரகாரம் எழுதலாம், மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம்? sin π/6 plus I cos π/6 equal to I into cos π/6 minus I sin π/6 ன்னு எழுதிட்டோம். ஓகே. இப்போ என்ன செய்யலாம்? நமக்கு என்ன வேணும்? அந்த போலார் ஃபார்மினுடைய பவர் நமக்கு 18 அடுக்கு 18 சிம்பிளிஃபிகேஷன் தான் வேணும். அப்ப ரெண்டு பக்கமும் என்ன செய்யலாம்? அடுக்கு 18 உயர்த்தலாம். அப்படி உயர்த்தும் போது என்ன வரும்? sin π/6 plus I cos π/6 whole power 18 equal to I power 18 into cos π/6 minus I sin π/6 whole power 18 ன்னு எழுதலாம். சரி அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிமார்வின் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த பவர்ல இருக்கக்கூடிய இந்த 18 நம்ம என்ன செய்யணும்பா? இந்த வீச்சுடன் சேர்த்து கொண்டு வந்து எழுதணும். சரி அதுக்கு எந்த தேற்றத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா cos θ minus I sin θ whole power n இந்த ரிசல்ட்டை பயன்படுத்தி இந்த தேற்றத்தை பயன்படுத்தலாம். எப்படி எழுதலாம் பாருங்க. அப்ப இந்த n என்ற இன்டிஜரை இந்த ஆர்குமெண்டோட சேர்த்து எழுதணும். அப்ப எப்படி எழுதலாம்? cos nθ minus I sin nθ ன்னு எழுதலாம். சரி அப்ப இந்த தேற்றத்தை இந்த இடத்துல பயன்படுத்தலாமே. அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா that is equal to I power 18 க்கு பதிலா I square ன்னு கிடைக்குது. ஸோ டிவிஷன் அல்காரிதம் தேற்றத்தின் பிரகாரம் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? 18 4ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதோ அதை நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அப்ப I power 18 is equal to I square ன்னு எழுதலாம். சரி அப்ப இப்ப டிமார்கன் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த அடுக்கை இந்த வீச்சுடன் சேர்த்து எழுதும் போது cos 18 π/6 minus I sin 18 π/6 ன்னு எழுதலாம். சரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க I ஸ்கொயருக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்ப்பா? மைனஸ் I ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்ப மைனஸ் ஆஃப் cos நம்ம என்ன செய்யலாம்? 6 3s are 18. அப்ப என்ன சொல்லலாம்? 18 6ஆல வகுக்கும்போது நமக்கு 3 கிடைக்கும். அப்ப cos 3π minus I sin 3π ன்னு எழுதலாம். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன எழுதலாம் பாருங்க. that is equal to minus of cos π minus I sin π whole cube ன்னு எழுதலாம். ஓகே அதே டிமார்கன் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த வீச்சோடு இருக்கக்கூடிய இந்த இன்டிஜரை நம்ம என்ன செய்யலாம்னா அடுக்குல கொண்டு போய் எழுதலாம். அதாவது cos nθ minus I sin nθ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. cos θ minus I sin அந்த இன்டிஜரை நம்ம பவர்ல கொண்டு போய் எழுதலாம். அப்ப cos π minus I sin π whole cube ன்னு எழுதலாம். சரி அப்ப cos π ஓட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். sin π ஓட வேல்யூ என்னன்றது தெரியும். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அந்த இடத்துல நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது மைனஸ் ஆஃப் cos π ஓட வேல்யூ -1 sin π ஓட வேல்யூ 0 அப்ப -0. அப்ப -1 -0 -1 அப்ப -1 கியூப் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -1 கிடைக்கும். வெளில ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்பா? பிளஸ்ஸா மாறும். அப்ப கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1 கிடைக்குது. அதாவது sin π/6 plus I cos π/6 whole power 18 உடைய சிம்பிளிஃபை அதாவது ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? -1 கிடைச்சிருக்கு. ஓகே இந்த கேள்வி நமக்கு என்ன கேட்கலாம்? ஒரு 3 மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ.